அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக அறியப்பட்டவர் மாத்திரமல்லாமல் இஸ்லாமிய ஆங்கில உலகத்திலும் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக பேச்சாளராக அறியப்படக்கூடிய ஒருவர். அவர் வேறு யாருமல்ல, மால்கம் லிட்டில் எக்ஸ் என்கிற மால்கம் எக்ஸ் அவர்கள். இஸ்லாத்தை சிறைக்குள்ளிருந்தே மிக தெளிவாக கற்றுக்கொண்டார்கள். மால்கம் எக்ஸ் அவர்கள் கற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு கட்டத்திலே அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைத்து சிறையிலிருந்து வெளியேறுகிறார். கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்றால், மதிக்கப்பட வேண்டும் என்றால், சமநீதி வேண்டும் என்றால், நியாயம் வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாமியர்களாக மாறுங்கள், எனக்கு அந்த சமநீதியும் அந்த உரிமையும் அந்த நீதியும் அந்த நியாயமும் கிடைத்திருக்கிறது என்று பட்டி தொட்டி எல்லாமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு சகோதரர் மால்கம் எக்ஸ் அவர்கள். ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள பல குழப்பங்களை போடுவான். அந்த அடிப்படையில் போடப்பட்ட ஒரு குழப்பம் தான் எலிஜா முகமதுடைய உள்ளத்தில், நம்மளை மீறி சிஷ்யம் போய்கிட்டு இருக்கிறானே, நான் குரு, எனக்கு கிடைக்காத இடம் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இஸ்லாத்தை இருவருமே பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் வளர்த்து விட்டவன் என்னை விட அதிகமாக பிரச்சாரம் செய்து இன்னும் பல பேருக்கு இஸ்லாம் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று நினைக்க வேண்டிய அவருக்கு வழிகாட்டி அவருடைய ஆசான் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை விட அதிகமாக இவன் வளர்ந்துகிட்டு போறானே, இவனை எப்படியாவது தட்டி தூக்கணுமே என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பிரபலமான மனிதர்களுடைய வரலாறுகளை தான் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக அறியப்பட்டவர் மாத்திரமல்லாமல் இஸ்லாமிய ஆங்கில உலகத்திலும் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக பேச்சாளராக அறியப்படக்கூடிய ஒருவர். இன்னைக்கு நம்ம நிறைய இஸ்லாமிய பிரச்சாரகர்களை பற்றி பார்க்கிறோம். குறிப்பாக ஆங்கில உலகம் என்று வருகிற போது டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய பிரச்சாரங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். அகமது தீதாத் அவர்களுடைய பிரச்சாரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுவல்லாமல் பல பிரச்சாரகர்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சாரகர்களுக்கும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பிரச்சாரகருக்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர் இஸ்லாத்தையும் பிரச்சாரம் செய்தார். கருப்பின மக்களுக்கான ஒரு நாயகனாக, கருப்பின மக்களுக்கான ஒரு போராளியாக தன்னை வாழ்நாளில் நிலைநிறுத்தி கொண்டார். அவர் வேறு யாருமல்ல, மால்கம் லிட்டில் எக்ஸ் என்கிற மால்கம் எக்ஸ் அவர்கள். மால்கம் எக்ஸ் அவங்களை பொறுத்தவரையில் மால்கம் எக்ஸ் அவர்களும் மார்ட்டின் லூதர் கிங்கும் ஒரே காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஐ ஹேவ் அ ட்ரீம் என்று பேசிய ஒருவர். ஐ ஹேவ் அ ட்ரீம் என்று நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே மார்ட்டின் லூதர் கிங்குடைய வரலாறுகள் தான் வரும். மார்ட்டின் லூதர் கிங் அதை வைத்து சொன்ன செய்தி என்னவென்றால், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்னை போன்ற என்னுடைய கருப்பு இனத்தைச் சேர்ந்த குழந்தைகள், பிள்ளைகள் ஒரே பஸ்ஸில் ஆங்கிலேய வெள்ளை நிறத்தவர்களோடு பயணிக்க வேண்டும், அது என்னுடைய கனவு என்றார். ஒரே பாடசாலையில் ஒரே கிளாஸில் பக்கத்து பெஞ்சில் அமர்ந்து அவர்கள் படிக்க வேண்டும், அது என்னுடைய கனவு என்றார். கருப்பினத்தை சேர்ந்தவர்களும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களும் ஒரே இடத்தில் சரிசமனாக சாப்பிடுகிற, வாழுகிற, ஆடை அணிகிற, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும், அதுதான் எனக்கு இருக்கிற கனவு என்று சொல்லி அமெரிக்காவில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒன்று திரட்டி பேசியவர் தான் மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங் உடைய வரலாறு பல தடவைகளை நம்ம பார்த்திருப்போம். அதே சமகாலத்தில் கருப்பின மக்களுடைய உரிமைக்காகவும் இஸ்லாமிய பிரச்சாரகராகவும் செயல்பட்டவர் தான் மால்கம் எக்ஸ் அவர்கள். மால்கம் எக்ஸ் அவர்களை பொறுத்தவரையில் இவருடைய வரலாறு ஒரு தாறுமாறான சிதைவுக்குள்ளான ஒரு வரலாறாகத்தான் ஆரம்ப காலகட்டம் அமைந்திருந்தது. காரணம் என்னன்னா, அமெரிக்காங்கிறது கருப்பினத்தவர்களுக்குரிய ஒரு நரகமாக பார்க்கப்பட்ட காலகட்டம். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் கருப்பு இனத்தவர்கள், உடலிலே கருப்பாக இருப்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, மனித இனத்தில் சேராதவர்களாக கூட பல கட்டங்களில் பார்க்கப்படுகிறார்கள். பிற்பட்ட நாட்களில் மால்கம் எக்ஸாக இருக்கலாம், மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பல தலைவர்களுடைய போராட்டம் காரணமாகத்தான் கருப்பினத்தவர்களுக்குரிய பல உரிமைகளும் வென்றெடுக்கவும் பட்டது. இந்த நிலையில மால்கம் லிட்டில் எக்ஸ் என்கிற இந்த நபர் சிறு வயது முதலாக தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்கிற நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தை
2 பேரையுமே இழக்கிறார்கள். அனாதையாக நிற்கிற போது பாடசாலை கல்வியை தொடர முடியவில்லை. காரணம் என்னன்னா, நீ ஒரு கருப்பெண், நிறத்தால் கருப்பனாக இருக்கிறாய் என்று ஒதுக்கப்பட்டார்கள், கேலி செய்யப்பட்டார், இகழப்பட்டார். எனவே இனிமேல் இந்த பாடசாலையில் எனக்கு படிக்க முடியாது என்று பாடசாலை பள்ளி படிப்பை இடைநடுவில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார். அந்த காலகட்டத்தில் கருப்பு இனத்தை சேர்ந்தவங்களை முற்றுமுழுதாக வெறுத்த ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் கருப்பினத்தினுடைய இளைஞர்களை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், வேலைகளுக்காக பயன்படுத்துகிற அதே நேரம் தங்களுடைய உடல் தேவைக்காக, விபச்சாரத்திற்காக பயன்படுத்துகிற காலகட்டமாக அது இருந்தது. மால்கம் எக்ஸினுடைய ஆரம்ப காலகட்டமும் அப்படித்தான் இருந்தது. அந்த பயணத்திலே அவர் போதை வயப்படுகிறார், பல பல பிழைகளை செய்கிறார். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்க நேர்கிறது. பல பேருக்கு உலகத்தினுடைய திருப்பங்கள் சிறையிலிருந்து ஆரம்பித்திருப்பதை வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். அதிலே மிக முக்கியமானவர் தான் சகோதரர் மால்கம் எக்ஸ் அவர்கள். மால்கம் எக்ஸ் அவங்களுக்கு சிறை வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறது. சிறையில் அவர் வாடிக்கொண்டிருக்கும் போது அங்கே நேரம் கழிப்பதற்காக லைப்ரரியை பயன்படுத்துகிறாரு. லைப்ரரியில் போய் பல புத்தகங்களை படிக்கிற போது திருமறை குரான் அவருக்கு கிடைக்கிறது. அதை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். குரான் பற்றிய பல விளக்க நூல்கள் கிடைக்கிறது, அதை படிக்கிறார். படிக்கிற போது அவர் அறிந்து கொண்ட ஒரு விவகாரம் தான், அமெரிக்காவில் தான் சிறையில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரகர் இருக்கிறார், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் வேறு யாருமல்ல, எலிஜா முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவருடைய பிரச்சாரம் அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருந்த காலகட்டம். சிறையில் இருந்தே எலிஜா முகமதுக்கு கடிதம் எழுதுறாரு, இஸ்லாம் பற்றிய பல கேள்விகளை கேட்கிறாரு. எலிஜா முகமதும் பதில் அனுப்புறாரு. அவர் குரானை படிக்கிறார், அதிலிருந்து கேள்விகளை கேட்கிறாரு. இப்படி தொடர்ந்து எழுத்து மூலமாக எலிஜா முகமதோடு சிறைக்குள் இருந்து தொடர்புகளை வைத்துக் கொள்கிறார் மால்கம் எக்ஸ் அவர்கள். இப்படியே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை சிறைக்குள் இருந்தே மிக தெளிவாக கற்றுக்கொண்டார்கள் மால்கம் எக்ஸ் அவர்கள். கற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு கட்டத்திலே அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைத்து சிறையிலிருந்து வெளியேறுகிறார். சிறையிலிருந்து வெளியேறிய மால்கம் எக்ஸ் அவர்கள் நேரா போய் எலிஜா முகமது அவங்களை சந்திச்சு பேசுறாங்க. பேசும்போது தன்னுடைய சிறை அனுபவத்தை பகிர்கிறார். உள்ளே இஸ்லாம் படித்ததை பற்றி பேசுகிறார். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு அவரும் தன்னை இஸ்லாமியனாக மாற்றிக் கொள்கிறார். புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து கொள்கிறார், முஸ்லிமாக மாறுகிறார். இப்படி மாறிய மால்கம் எக்ஸ் அவர்கள் எலிஜா முகமதுடைய நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்கிற அமைப்பில் சேர்ந்து ஒரு சாதாரண பிரச்சாரகராக, அமைப்பின் அடிமட்ட தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். நேஷன் ஆஃப் இஸ்லாமும் அந்த காலகட்டங்களில் கருப்பினத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் எலிஜா முகமது அவர்கள் நடத்திய இயக்கம் என்கிற காரணத்தினால முகம்மது பேசுகிறார் என்கிற பெயரில் ஒரு பத்திரிகையையும் அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள். காலப்போக்கில் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக உயர்கிற அளவுக்கு மால்கம் எக்ஸினுடைய செயல்பாடுகள் மிளிர்கிறது. பிரபல பேச்சாளராக மாறுகிறார். இஸ்லாம் பற்றிய கேள்விகளுக்கு மக்களுக்கு தெளிவூட்டுகிறார். இஸ்லாம் தான் உங்களுக்கான வாழ்க்கை நெறி என்று போதிக்கிறார். கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்றால், மதிக்கப்பட வேண்டும் என்றால், சமநீதி வேண்டும் என்றால், நியாயம் வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாமியர்களாக மாறுங்கள். எனக்கு அந்த சமநீதியும் அந்த உரிமையும் அந்த நீதியும் அந்த நியாயமும் கிடைத்திருக்கிறது என்று பட்டி தொட்டி எல்லாமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு சகோதரர் மால்கம் எக்ஸ் அவர்கள். இந்த பிரச்சாரத்தினால ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்த அதே நேரம் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனையும் உருவாகி இருந்தது. மாற்றத்தை பொறுத்தவரையில் கருப்பின மக்களுக்கு மத்தியில் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு கருப்பினத்து மக்கள் ஓரணியாக திரண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் திரள்கிறார்கள், போராடுகிறார்கள் என்பதோடு நின்று விடாமல் அடுத்த கட்டமாக இஸ்லாமியராக மாறுவதுதான் நமக்குரிய தீர்வு என்பதை உணர்த்தி கொண்டிருந்தார் மால்கம் எக்ஸ். அதனால் ஆயிரக்கணக்கான கருப்பினத்தை சேர்ந்த பல சகோதரர்கள் தொடர்ந்து இஸ்லாத்தை நோக்கி வந்த வண்ணமே இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. என்ன கருத்து கணிப்புன்னா, அமெரிக்க மக்களால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய பேச்சாளர் யார் என்கிற கருத்து கணிப்பு. அதிலே முதல் இடத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு அரசியல்வாதி தேர்வு செய்யப்படுகிறார். அதே நேரம் இரண்டாவது இடத்திலே மால்கம் எக்ஸ் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த இரண்டாம் இடத்திற்கு மால்கம் எக்ஸுக்கு இஸ்லாத்திற்கு வழிகாட்டிய, அவரை இஸ்லாமியராக மாற்றிய, அவருக்கு பல விளக்கங்களை கற்றுக் கொடுத்த,
அவருடைய இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த எலிஜா முகம்மது அவர்கள் 2ஆம் இடத்தை பெறவில்லை. அதே நேரம் மால்கம் எக்ஸோடு சமகாலத்தில் கருப்பினத்து மக்களுக்காக மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர்களும் 2ஆம் இடத்தை பிடிக்கவில்லை. அந்த இடத்தை பெற்றுக்கொண்டவர் மால்கம் எக்ஸ் அவர்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள பல குழப்பங்களை போடுவான். அந்த அடிப்படையில் போடப்பட்ட ஒரு குழப்பம் தான் எலிஜா முகம்மதுடைய உள்ளத்தில் நம்மளை மீறி சிஷ்யம் போய்கிட்டு இருக்கிறானே, நான் குரு, எனக்கு கிடைக்காத இடம் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இஸ்லாத்தை இருவருமே பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் வளர்த்து விட்டவன் என்னை விட அதிகமாக பிரச்சாரம் செய்து இன்னும் பல பேருக்கு இஸ்லாம் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று நினைக்க வேண்டிய அவருக்கு வழிகாட்டி அவருடைய ஆசான் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை விட அதிகமாக இவன் வளர்ந்துக்கிட்டு போறானே, இவனை எப்படியாவது தட்டி தூக்கணுமே என்று சொல்லி பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறார். உண்டாக்கி இறுதி கட்டமாக முடியாது என்கிற நிலை வரும்போது எலிஜா முகம்மது அவர்களுடைய நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்கிற அமைப்பை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேறுகிறார் மால்கம் எக்ஸ் அவர்கள். வெளியேறிய மால்கம் எக்ஸ் தனி இயக்கம் காணுகிறார். மாபெரும் பிரச்சாரகராக மீண்டும் மீண்டும் உச்சம் தொட்டுக்கொண்டே வளர்ந்து கொண்டு வருகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த எலிஜா முகம்மது என்கிறவருக்கு மால்கம் எக்ஸ் அவர்களோடு வந்த பொறாமை உச்சம் தொடுகிற காரணத்தினால இறுதியாக நடந்த ஒரு ஆபத்தான செய்தி என்னன்னு கேட்டால், எலிஜா முகம்மது தான் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர் அல்ல, நானே முகமது நபிக்கு பிறகு வந்த இன்னொரு நபி என்று அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் வரமாட்டார்கள். லா நபிய பாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். எனக்கு பிறகு எந்த நபியுமே கிடையாதுன்ட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இன்னொருவர் தூதராக வருவார் என்று எந்த முஸ்லிமாவது நம்பினால் அவர் இஸ்லாமியராக இருக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம். ஏற்கனவே நமக்கு தெரியும். நம்ம எங்க போறோம்? இப்போ நாம் நம்ம நம்மளோட இப்போ நீங்கள் 13ல் செயற்படாத ஒரு செயற்படல. அப்போ இது 14வது. இது 14வது. கொஞ்சம் கஷ்டமான குடும்பம் தான், இருக்க இடம் இல்லை. அவர் வேற ஒரு இடத்துல இருந்து அந்த புள்ளி, அதாவது பொத்துவில் வேற அந்த புள்ளியை கொண்டு வந்து கல்யாணம் கட்டி இடம் இல்லாமல் அங்கேயும் கொஞ்சம் குந்தினவர். இது இன்னொரு வேறொரு ஆள் வளவுக்குள்ள இந்த குடியில் வச்சுக்கிறார். அங்கேயும் இருக்கிறதுக்கு வேலை. அங்கே போகிறோம், அங்கே போய் பேசுவோம். பிரதான ரோடு இதுதான், கவனமாக வாங்க. ஒரு கிணறு ஒன்று ஒன்றும் இருக்காது. இரவில் எப்படி இருப்பாங்க? இரவில் இப்படி சொன்ன இவங்க அஞ்சு தான் தங்கியிருந்து வேற அங்கே அந்த இதில் கொக்கை போட்டு கொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்து இப்போ புறவு அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை, யானை புறத்தில் யானை இப்போ இதுக்கு காட்டுக்குள்ளான யானை, அதனால் புடிய அந்த பிள்ளைய இருக்கு. அதை வச்சு கொண்டு பாதுகாத்துக்குரியலான்னு சொல்லி இப்போ அவர் வேறு இன்னொரு ஆளில் வீட்டில் போய் இருக்கிறார். இன்னொரு ஆளில் வீட்டில் போய் தற்போதைக்கு போய் இருக்கிறாங்க. காலையில் வந்து போயிருக்கேன். நான் அவரது நிற்கக்குள்ள வந்து போயிருக்கேன். நான் காணும் சின்ன பிள்ளையோட வந்து பார்த்தோன்னா போய் அது ஃபோன் நம்பர் வேணுட்டு இல்லை. கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி தலைவர் சொல்கிற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் இருக்குது. இப்போ நம்ம என்ன சும்மா தங்க வச்ச மாதிரி வச்சுருக்குறாங்க. என்னென்னா இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த நேரத்தில் அவங்க இல்லை, தலைவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க உடம்பு முடியாதவங்க, மருத்துவ தேவைகளுக்காக வெளியே போயிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது டோட்டல் காடு. இது பாருங்கள், யானை வேலி இந்த மாதிரி அந்த சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்காங்க. யானை வேலி கிடையாது, அது சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை கூட, அதான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இப்படியான ஒரு இடத்துல எப்படி அவங்க வாழ்கிறாங்கங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த ஓலைகளால் செய்யப்பட்டது, படலும்பாங்கன்னு எங்களோட ஊரில் ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு நிலை. எடுக்க முடியலை, ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்கன்னும் போது ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்குது. புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஜக்காத்து சதக்காக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை, ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள்.
இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். மிர்சா குலாம் அகமது காதியானி என்கிற ஒருவன் தன்னை நபி என்று சொன்னான். அவன் ஒரு பொய்யன் என்பதை இந்த உலகு கண்டது. காதியானிகள் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதை இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களும் அறிஞர்களும் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் தன்னை நபி என்று வாதிடக்கூடிய மாபெரும் பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார்கள். அதே பட்டியலில் எலிஜா முகம்மதும் இணைந்து கொண்டார். அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரகராக இருந்தவர் பின்னாட்களில் தன்னை ஒரு நபி என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து இஸ்லாத்தை விட்டே வெளியேறியிருந்தார். அவருடைய இயக்கத்தை சேர்ந்து உருவாக்கப்பட்ட பள்ளி வாயில்கள் எல்லாம் தனி மதமாக மாற்றம் பெற்று இன்றைக்கும் அமெரிக்காவில் நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்கிற அந்த அமைப்பினுடைய வணக்க வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. அவர்கள் தங்களை ஒரு தனி மதமாகவே மாற்றிக்கொண்டார்கள். ஒரு பெரும் சமூகத்தை முர்த்ததுகளாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக அழைத்து சென்று விட்டார் எலிஜா முகம்மது. ஆனால் அதிலிருந்த பல சகோதரர்களையும் பாதுகாத்து இஸ்லாமியர்களாக வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் மேலதிகமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்தில் இணைக்கிற காரியத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் மால்கம் எக்ஸ் அவர்கள். மால்கம் எக்ஸ் அவர்களுடைய பிரச்சாரத்தினால தான் முன்னாள் அமெரிக்காவினுடைய பிரபல குத்துச்சண்டை வீரர் முகமது அலி கிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முகமது அலி கிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக பெரும் உந்துதலாக இருந்தது மால்கம் எக்ஸ் அவர்களுடைய பிரச்சாரம் தான். மால்கம் எக்ஸ் அவங்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கிட்டேங்கிறத பற்றி பேசும்போது என்ன சொல்லுவார்னா, நான் விரும்பிய நீதி கிடைத்தது, என்னை மதிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது, என்னை மனிதனாக அவர்கள் பார்த்தார்கள், எனக்கு கண்ணியம் தந்தார்கள், என்னை சக மனிதனாக மதிக்கிற எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கித்தான் நான் நகர்வேன், அதனால் தான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தேன் என்று அடிக்கடி இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்ததை பற்றி பேசுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையில் சொன்ன ஒரு அழகான செய்தி தான். மக்களை பார்த்து பேசுகிறார்கள், அரபி அல்லாதவனுக்கும் அரபியனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தன் அரபியனா இருக்கிறான், இன்னொருத்தன் அரபி அல்லாதவனாக இருக்கிறான்ங்கிறதுனால நீ பெரியவன் இவன் தாழ்ந்தவன் என்கிற நிலை கிடையாது. ஒரு அரபியனை விட அஜபியனுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது, அஜமியனை விட அரபியனுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவனும் அல்ல, வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவனும் அல்ல. தக்வா மாத்திரம், இறையச்சம் மாத்திரம்தான் ஒருவருடைய உயரத்தை தீர்மானிக்கும். அது இறைவனிடத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இறுதி ஹஜ் பேருரையிலே சொல்லிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சு வந்த மால்கம் எக்ஸ் அவர்களுடைய பிரச்சாரம் பட்டி தொட்டியெல்லாம் பரவுகிற நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய அன்றைய அரசு 1964 மால்கம் எக்ஸ் அவங்களை சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் செய்வதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். மால்கம் எக்ஸ் அவங்க சவுதி அரேபியாவுக்கு போறாங்க. அதுவரைக்கும் அவங்க வெள்ளை உடல் வெள்ளைக்காரர்கள் என்று அறிந்து வைத்திருந்தது அமெரிக்க ஐரோப்பிய மக்களை மாத்திரம்தான். சவுதி அரேபியாவுக்கு மால்கம் எக்ஸ் அவர்கள் விமானத்தில் பயணித்து தரையிறங்குகிறார்கள். அவருக்கு அங்கிருக்கக்கூடிய அரச குடும்பத்தில் வரவேற்பு கிடைக்கிறது. மாபெரும் புத்துணர்ச்சி வரவேற்பாக அது மாறுகிறது. பின்னர் ஹஜ்ஜுக்கு அவர் பயணிக்கிறார். இந்த நேரத்தில் தான் அவர் அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, வெள்ளைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் இருக்கக்கூடிய மக்களை இவங்க தான் வெள்ளை, எனவே மற்றவர்கள் எல்லாம் கருப்பர்கள் என்று நம்மை ஓரம் கட்டி கொண்டிருந்தார்களே, அரபு நாட்டு வெள்ளையோடு இவர்களை வைக்க முடியுமா என்று யோசிக்கிறார். என்னன்னா இந்த ரெண்டு வெள்ளைக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விடுமுறை கழிப்பதற்காக நம்ம நாட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி யூரோப்பில் இருக்கிறவங்களும் வருவாங்க. யூரோப்பில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரகுற ஆடையோடு கடலோரத்தில் கடலில் குளிச்சுக்கிட்டு வந்து கடல் ஓரத்திலேயே தூங்கிக்கிட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனா அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய முஸ்லிமோ நான் முஸ்லிமோ யாரும் அப்படி இருக்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த ரெண்டுக்குமான காரணம் ஒன்று என்னன்னு கேட்டா, இவர்களுடைய வெள்ளைக்கும் அவர்களுடைய வெள்ளைக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலமாகிற போது அந்த வெள்ளை ஒரு விதமான எரிச்சலை சொரிச்சலை உண்டாக்கிரும். அதுக்காக வேண்டி அவங்க பயணிப்பாங்க. இப்படி கீழே தேய நாடுகளில் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் மாதிரி அதை பண்ணிக்கிறாங்க. ஆனா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை மக்கள் அதை செய்வதில்லை, செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இப்படி இருக்கிற போதுதான் அரபு நாட்டினுடைய வெள்ளையை பார்த்து
பூரித்து போய் விடுகிறார், ஆச்சரியப்பட்டு விடுகிறார். நம்மை கட்டி அணைக்கிறார்கள், நம்மை வரவேற்கிறார்கள், நம்மோடு பக்கத்திலே அமர்கிறார்கள், நம்மோடு உணவு அருந்துகிறார்கள், இப்படி நம்மளோடு ஒரு சகோதரனாக பழகுகிறார்கள். இவங்கட வெள்ளையோடு அவங்கள வெள்ளைய பக்கத்திலே வைக்க முடியாது. ஆனா நான் எல்லாம் வெள்ளைக்காரன், நீ எல்லாம் கருப்பென்னு நம்மளை ஓரம் கட்டினாங்களே என்று சொல்லி கவலைப்படுகிற மால்கம் ஹெக்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கமா நகரத்துக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக போகிறார்கள். போய் காபத்துல்லாவுக்கு முன்னாடி சுஜூதிலே விழுகிற அந்த கணம் நான் அழுது விட்டேன், என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய வரலாற்றிலே அவர் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். அது எதுக்காக அவர் சொல்றாருன்னு சொன்னா, நான் என்னை வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று ஒதுக்கினார்கள், கருப்பர்கள் என்று என்னை ஓரம் கட்டினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், இகழ்வாக பேசினார்கள். ஆனால் நான் புனித காபாவிலே வந்து தொழுகைக்காக நிற்கிறேன். என்னோடு காலோடு கால் தோளோடு தோளாக உலகத்திலேயே மிகச்சிறந்த வெள்ளை மனிதர்கள் நிற்கிறார்கள். என்னுடைய கால் வெள்ளை மனிதர்களுடைய தலையிலே படுகிறது. சுஜூதுக்கு போகும்போது முன்னாடி இருக்கிறவருடைய காலுக்கு பின்னாடி தான் நம்ம சுஜூது பண்ணுவோம். சில நேரங்கள் அவங்களோட கால் நம்ம தலையில கூட படும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கருப்பு கால் பின்னால் இருக்கிற வெள்ளை வெளியேறான மனிதருடைய தலையிலே படுகிறது. ஆனால் அங்கு யாரும் நான் வெள்ளையன், நீ கருப்பன் என்று என்னை இகழவில்லை. எப்படி அப்பா இகழ்வார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்த மண்ணல்லவா அது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்ல வைத்து அழகு பார்த்த மண்ணல்லவா அது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட மண்ணல்லவா அது? எனவே அங்கே வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை என்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை உளப்பூர்வமாக உணர்கிறார் மால்கம் ஹெக்ஸ் அவர்கள். அழுது 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 அல்லாஹ்விடத்திலே புலம்பி தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தன்னை ஒரு தூய்மையான முஸ்லிமாக மாற்றிக்கொண்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு பயணிக்கிறார். அதே பிரச்சாரம், கருப்பர்களுடைய உரிமையை கேட்கிறார், இஸ்லாமியர்களாக மாறுங்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார், இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறார், இஸ்லாம் பற்றிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார். 1964களில் மக்கமா நகருக்கு சென்று ஹஜ் செய்துவிட்டு அதே தொடரில் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சென்று இஸ்லாமிய பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். 1965ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே கருப்பின மக்களுக்கான இஸ்லாமிய பிரச்சார நிகழ்வில் வைத்து தன்னுடைய கொள்கை எதிரிகளால், தன்னுடைய பிரச்சார எதிரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மால்கம் ஹெக்ஸ் அவர்கள். அவருடைய மரணம் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு கொலையாக மாறியது. இறுதி கட்டம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதே மேடையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மால்கம் ஹெக்ஸ் அவர்கள். தன்னுடைய 39வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த 39 ஆண்டுகளுக்குள்ளாக எப்படியெல்லாம் கடந்திருக்கிறது. தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை சிறையிலே கழிக்கிறார், சிறையிலே இஸ்லாத்தை கற்கிறார், சிறையிலே குர்ஆன் கிடைக்கிறது, சிறையிலே மார்க்கத்தின் தெளிவுகள் கிடைக்கிறது. சிறையை விட்டு வெளியே வந்து ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறுகிறார், மாபெரும் புரட்சியாளனாக மாறுகிறார், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார், ஹஜ்ஜிக்கு செல்கிறார், அரச விருந்தினராக செல்கிறார், பல நாடுகளுக்கும் இஸ்லாமிய பிரச்சாரகராக செல்கிறார். இறுதியிலே இஸ்லாமிய பிரச்சார களத்திலேயே அவருடைய உயிர் பிரிகிறது. 39 வயதில் உலகம் திரும்பி பார்க்கும் மாபெரும் புரட்சியாளனாக இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார் புரட்சியாளர் மால்கம் ஹெக்ஸ் அவர்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு உயர்ந்த கண்ணியமான உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வரலாற்றில் சந்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.